வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது யூட்டன். நான் ஐயன் கார்த்திகேயன். மாதர் சங்கம் எங்க போனாங்க? பொள்ளாச்சியே கதறிக்கிட்டு இருக்கு. பொள்ளாச்சியில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடே கொதிக்குது. எல்லாருக்கும் கோபமும் எரிச்சலும் அழுகையுமா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் நடந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்கும்போது, ஊடகம்லாம் முழிச்சிருக்கும் போது, இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மாதர் சங்கம் எங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த மீனவர்களுக்கு நியூஸ்லாம் போடுற ஆளுகளுக்கும் இது ரொம்ப குறிப்பான ஒரு வேலையா இருக்கு. வீடியோ யூடியூபர்ஸுக்கு அதுக்கு மேல இந்த மாதர் சங்கம் இதுக்குள்ள வரமாட்டாங்களா, ஒன்லி பிபி சங்கம் தான் வருவாங்களா அப்படின்ற கேள்வியோட விளையாடுறாங்க. அதுலயும் இந்த FB பிரபலங்கள்லாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசுறாளுங்க. இதையும் ஒரு அப்படி போற போக்குல ஒரு காமெடியா போட்டு போயிடறாங்க. பீப் சாங் மட்டும் இவங்கெல்லாம் வருவாங்க, மிச்ச நேரத்துல வரமாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பீப் சாங் போராட்டத்துக்கு பிறகுதான் மாதர் சங்கம்னு இருக்கிறதே நம்ம ஆளுகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே கேள்வியா நம்ம ஒரு மாதர் சங்க ஆளுகளே கேட்டோம். அதுவும் அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த மாதர் சங்க மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்புல இருக்கிற ராதிகா அவர்களிடம் கேள்வி கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த பொள்ளாச்சி விவகாரம் பத்தி மாதர் சங்கம் என்ன செஞ்சது? அதாங்க சார், மாதர் சங்கத்துக்கு இந்த தகவல் பிப்ரவரி 26, 27 வாக்குல இந்த விஷயம் தெரிய வந்ததுங்க. தெரிய வந்த உடனேயே இன்னும் சில கூடுதலான விவரங்கள் நாங்க சேகரிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால ஒரு 3 நாள் நாங்க எடுத்து விட்டோம் சார். திருப்பி 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி பொள்ளாச்சியில ஒரு அனைத்து கட்சி சார்பாக மாதர் சங்கம் தலைமையில ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். ஏன் இதுல அனைத்து கட்சி கூட்டம்னா, இதுல அரசியல் ஆளுங்கட்சியோட அரசியல் தலையீடு இருப்பதால ஒரு அனைத்து கட்சியும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா அது ஒரு வலுவான ஆர்ப்பாட்டமா இருக்கும், அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு முக்கியமான சில கோரிக்கைகளை நாங்க முன் வச்சோம். ஒண்ணு CBCID விசாரணை வேணும். இன்னொன்னு இந்த 7 வருஷத்துல 2012ஆம் ஆண்டு தொடங்கி 19 வரைக்கும் இந்த 7 வருஷத்துல பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இளம் பெண்கள் மரணத்தை ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்தணும். இதுல 4 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, இது பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு. ஆகவே போலீஸ் ஒரு துரித விசாரணையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளை முன் வச்சுதான் நாங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான குற்றவாளி திருநாவுக்கரசு கைது செய்யப்படல. இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு மறுநாள் தான் திருநாவுக்கரசு கைது செய்யப்படுறாரு. அதோட நாங்க நின்று விடாம திருப்பி 7ஆம் தேதி இது எந்த நகர்வும் இல்லாம இருக்கு அப்படிங்கறதுனால 7ஆம் தேதி எஸ்பியை சந்திச்சு மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு புகார் கொடுத்தோம். அதாவது நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு நீங்க திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் இது போதுமானதாக இல்லை, நாங்க இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைச்சு CBCID விசாரணை வேணும்னு கேட்டு அங்க இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி ஒரு ஆண் அதிகாரியா இருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு போட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி ஒரு ஆண் அதிகாரியா இருக்கிறாரு, அது சரியில்லை, ஒரு பெண் அதிகாரியை நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கோரிக்கைகளோட வச்சு நாங்க எஸ்பி பார்ப்போம். எஸ்பியே எங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாரு. நான் உடனடியாக அந்த அதிகாரி மாற்றத்துக்கான ஏற்பாடு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்த அந்த மரணங்கள் சம்பந்தமாக மறு விசாரணைக்கு நான் அதையும் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த எஸ்ஐயை பார்த்துட்டு வந்த பிறகு எங்களுக்கு மறுபடியும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் நாங்க தமிழக மகளிர் ஆணையத்துக்கும் தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் நாங்க புகார் கொடுத்துருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றத்துல கேட்டு வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னால இப்ப தொடர்ந்தே ஒரு கேள்வி வச்சுட்டே இருக்காங்கல்ல சமூக வலைதளத்தில், எப்பயுமே கேட்குறது என்னன்னா, இந்த மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு, இவங்க பீப் பாடல் வந்தால் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்ப இவங்க சொன்னதை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு மாதர் சங்கம் ஒன்று இருந்திருக்கு, அது போராட்டம்லாம் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நியூஸே படிக்கிறது இல்லை, நியூஸோ அல்லது செய்தி சேனலோ பெரிய அளவில் பார்க்கறது இல்லை. எப்பயாவது பிரேக்கிங் நியூஸ் வந்தா ரொம்ப அவுட்ரேஜ் ஆகும்போது மட்டும்தான் நம்ம ஐயோ இது என்னடா இது என்ன நம்ம பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சு நம்ம பார்க்குறோம். மிச்ச நேரம் நம்ம செய்தியை பார்க்கறது இல்லை. பெரிய கவனம் பெறாத செய்திகள்ங்கிறது நிறைய இருக்கு. அதை நோக்கி போராடுகிற அமைப்புன்னு ஒன்று இருக்கு. சினிமாவை பார்த்துட்டு கவுண்டமணி ஜோக்கெல்லாம் பார்த்துட்டு அதுல வர்ற ஆட்களை மாதிரியே தான் மாதர் சங்கம் இயங்கும், காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, இல்ல செட்டெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்கு சினிமாக்களும் உருவாக்கிருச்சு. அதை ஒட்டியே இந்த சமூக வலைதளமும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா மாதர் சங்கம்ங்கிறது பழங்குடியினர்களுக்கும்
ஜாதி ஜாதி ஆணவ படுகொலையில் சிக்கினவங்களுக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அவங்க போராடிய வரலாறுங்கிறது நிறைய இருக்கு. விஜய் டிவியில் கூட ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பெண் வந்து, நான் வந்து ஜாதி கொடுமையால் என்னுடைய கணவனை கொண்டுட்டாங்க, நான் விதவையாயிட்டேன், என் குழந்தை எனக்கும் வாழ்க்கை இல்லாமல் இருந்துச்சு, வீட்டுக்கும் போக முடியல, அப்படி சூழ்நிலையில் எனக்கு வழிகாட்டினது யாருன்னு பார்த்தா மாதர் சங்கம்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்கு. குறிப்பாக பழங்குடியின மக்களுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள், காவல்துறையை எதிர்த்தெல்லாம் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கு மாதர் சங்கம். அவர்களுக்கான இழப்பீடுகளுக்காக பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்கு. அப்படி பெண்கள் பாதிக்கப்படும் போது பெண்கள் பிரச்சனைக்காக பெருமளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கிறது தான் உண்மை. சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா தேவாங்கர் அப்படிங்கிற காலேஜில் அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா யார், நம்ம நிர்மலா தேவி, உலக பிரபலம். அந்த அம்மாவுடைய பிரச்சனைப்போ பெருசாக யாருமே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தபோது அந்த வாய்ஸ் நோட் மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாரும் கேள்விக்கிட்டு இருந்தபோது அப்போ ஒரு லேடி அந்த கல்லூரிக்குள்ளேயே போய் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த லேடி பயங்கரமாக போராட்டம் பண்ணும்போது தான் அது டிவிகள்லாம் வந்து அவங்களுடைய பேட்டிலாம் வந்தது. உள்ள மாணவர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அந்த லேடிகிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், ஏங்க உங்களெலாம் பயமாவே இல்லையா, இப்படி வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்படி உங்கள் மேலே ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களை கைது பண்ணிடுவாங்களே அப்படின்னப்போ அந்த லேடி ஒரு பதில் சொன்னாங்க, இங்கே உள்ள ப்ராஸ்டியூஷனே நடக்குது, அதை கைது பண்ண ஆளக்கானா என்னையே வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பேர் நிர்மலா, அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்க மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க திருச்சி பக்கத்தில் இருந்து இதுக்காகவே வந்திருந்தாங்க, ஊர் தாண்டி போராடுறதுக்காக. அவங்க ஊவாசிகி அவர்களுடைய தங்கை, அவங்க சிபிஎம் சேர்ந்தவங்க, அவங்க மாதர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்த ஒரு ஆள். மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த அந்த சங்கத்தை கவனிக்காமே நம்ம பேசிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இந்த வரலாறுகளை தெரியாத, பொது புத்தியா பத்திரிகை படிக்காத ஆட்கள் இதை பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை. அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்ததுக்கு பிறகுதான் அந்த கல்லூரி, அதுவரை கம்ப்ளைண்டே பண்ணாத அந்த கல்லூரி நிர்பந்தத்துக்கு உள்ளாகி கம்ப்ளைண்ட் ஆச்சு. இது பெருசாக ரெஜிஸ்டர் ஆகாமல் இருந்திருக்கலாம், அப்படி ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். நம்ம வந்து விஷயத்துல இருந்த இம்பார்ட்டன்ட் நிர்மலா தேவி மேல இருந்தது, அந்த நிர்மலா கவனிச்சோம், இந்த நிர்மலா நம்ம கவனிக்கல. அப்படி நாம கவனிக்காததுக்காக பீப் சாங்களை மட்டும் மாதர் சங்கம் போராடினதை கவனிச்சு பார்த்தா நம்ம மிச்ச போராட்டத்தை தான் கவனிக்கல. நிறைய பள்ளிகளில் நடக்கிற தவறுகள்ல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க நோக்கி போராடி அதற்கு நியாயம் பெற்று தரும்போது அவர்கள் துணை நிற்கும்போது நம்ம கவனிக்காம இருந்துவிட்டு பீப் சாங்கை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற நமக்கு பீப் சாங் மட்டும்தான் நமக்கு செய்தியாக தெரிஞ்சிருக்கு. அதில் மாதர் சங்கம் போராட்டம் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மிச்ச செய்திகளெல்லாம் நம்ம பார்க்காமே கடந்து போயிருக்கோம். என்னமோ ஒரே ஒரு பாலியல் பலாத்காரம், எப்பயாவது தான் பெண்கள் மேலே ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம அவுட்ரேஜ் ஆகிற போது மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். மிச்ச நேரங்களில் எளிய மக்கள், கிராமத்து மக்கள், மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைலாம் நம்ம தெரியவே இல்லை. அப்படி பெட்டி செய்தியாக வந்துட்டு கடந்து போயிடுது. அதை நம்மளும் ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து இவங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறதும் அவங்கள தப்பாக பேசுறதும் அதை ஒரு கல்ச்சராக மாற்றிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான முட்டாள்தனம் என்ன இருக்குது. ஸோ நோ திங்ஸ் பிஃபோர் யூ டாக், இதெல்லாம் வெரிஃபை பண்ணோம். சரி, அவங்க சொல்கிறாங்கிறதா நம்பணுமா அப்படின்னு பார்த்தா முன்னாடியே பொள்ளாச்சி விவகாரங்களுக்காக அவர்கள் போராடியதும் பிற விவகாரங்களுக்காக போராடியதும் சாதாரண கூகுள் சர்ச்சிலேயே தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் கூகுளை பயன்படுத்துகிற விதம் எப்படின்னு தெரியும். அதில் இதையும் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சும்மா அவன் சொல்கிறான் நானும் சொல்கிறேன்ட்டு மீம்லேயும் ஸ்டேட்டஸ்லேயும் கதறதில் அர்த்தம் இல்லையா, கொஞ்சமாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.